Jesus said to him, "You are not far from the kingdom of God." Mark 12, verse 34. I know a woman who treasures a scrawled note from her wayward son. The father of the prodigal son would have done the same. Love is like that. In fiction, good people do good things and bad people do bad things. That's why it is called fiction. In real life, bad people can do good things and good people can do bad things. That is what makes it an astonishing adventure rather than a project. The wonder is to get a true note from a dead fist string. After that, no one dared to ask him any question. Mark 12, verse 34. அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள். நான் அன்பு செய்தது போல அன்பு செய்யுங்கள். நான் அன்பு செய்தது போல அன்பு செய்யுங்கள். புனிதமான புதிய கட்டளை அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைப்பிடிப்போருக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. மகிமை. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறிக்கொண்டிருந்ததை கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ராயேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது
என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறை ஆட்சியினின்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவராகிய கடவுளை உன் முழு இதயத்தோடும் முழு மனத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு செய்வாயாக. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Love your neighbor. Loving God means loving God's offspring. அன்பு செய்யும் இறைவன் என்பது அன்பு செய்யும் இறைவனின் பிள்ளைகளாகும். பல வகையில் நாம் விளக்கம் சொல்லலாம். St. Augustine, love your neighbor, have care for him, and you shall progress on your way. உன் அயலானை அன்பு செய், அவனுக்கு பரிவு காட்டு, நீ உன் வழியில் முன்னேறுவாய். ஸ்கேமா ஓ இஸ்ராயேல், ஹியர் ஓ இஸ்ராயேல், இஸ்ராயேலே கேள். இந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியமானவைகள், அடிக்கடி சொல்லப்படுகின்ற வார்த்தைகள். ஒரு யூதனுக்கு தெரிந்திருக்க வேண்டிய வார்த்தைகள். இஸ்ராயேலே கேள் என்று சொன்னால், இந்த முதல் கட்டளையை தான் அவர்கள் எல்லோருக்கும் எப்பொழுதும் ஆசீர்வாதமாக சொல்லுவார்கள். இஸ்ராயேலே கேள், உன் ஆண்டவராகிய கடவுளை முழு இதயத்தோடு, உன் முழு மனதோடு, இன்டலெக்சுவல் லெவல், உன் முழு ஆன்மாவோடு, ஸ்பிரிச்சுவல் லெவல், உன் முழு வலிமையோடு, பிசிக்கல் லெவல், எல்லா வகையிலும் நீ கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்பது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதலாய கட்டளை. ஆகவே ஸ்கேமா இஸ்ராயேல் என்று சொன்னாலே இதை புரிந்து கொள்வதாகும். ஒரு வீட்டுக்கு கிரகப்பிரவேசம், ஒரு வீட்டை திறக்கிறோம். ஃபாதர்கிட்ட வந்து மக்கள் கேட்பாங்க, ஃபாதர் ஒரு நல்ல வசனம் சொல்லுங்க, வீட்டுக்கு முன்னாடி போடணும் அப்படின்னா. நம்ம அடிக்கடி சொல்லுது என்ன, என்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. அதே போல கல்யாண பத்திரிகையிலும் ஒரு சில வசனங்களை நாம் அடிக்கடி கையாளுகின்றோம். அப்படி யூத மக்கள் அடிக்கடி கையாளுகின்ற ஒரு வசனம் ஸ்கேமா இஸ்ராயேல், இஸ்ராயேலே கேள், ஆண்டவராகிய கடவுளை முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் வலிமையோடும் அன்பு செய்வாயாக. ஆகவே இது எவ்வளவு தூரம் அவர்கள் முக்கியத்துவம் படுத்தினார்கள் என்றால், அதை ஒரு பட்டயமாக அடித்து கையில, தோள்பட்டையில, இடுப்பில, இன்னும் சொன்னால் நெற்றியில் கூட ஒரு பெட்டகமாக வைத்து அந்த வார்த்தைகளை தாமிரம் அல்லது வெள்ளியினால் பட்டைகளாக செய்து எப்படி நாம் தாயத்துக்களை அணிந்து கொள்கிறோமோ அப்படி அவர்கள் அணிவது இதற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதை காட்டுகிறது. We be persons who find God in all things and all things in God, said Ignatius of Loyola. மனிதர்களாகிய நாம் அனைத்திலும் இறைவனை காண்கின்றோம், இறைவனில் அனைத்தையும் காண்கிறோம். Everything in God. Theocentric என்று சொல்வார்கள். கடவுளை எல்லாவற்றிலும் காண்பது. இதை கிறிஸ்டோசென்ட்ரிக் என்று தயாதர் ஷதன் என்ற பிரெஞ்சு ஆன்ம அறிஞர் கொள்வார். எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை காண்பது. இன்று சகோதரர்கள் காணும் இடமெல்லாம் உன் கரிய நரம் தெரியதடா நந்தலாலா என்று கிருஷ்ணனை பற்றி சொல்வார்கள். இவையெல்லாம் ஆன்மீகத்தினுடைய தாக்கங்கள். Prayer of Anselm, we love you, our God, and we desire for your more. Grant for us that we may love you
as much as we desire and as much as we ought. O dearest friend, who has loved us and saved us, the thought of whom is so sweet and always growing sweeter, come with Christ and dwell in our hearts, that you keep your watch over our lips, over our steps, over our deeds, and we shall not need to be anxious either for our souls or our bodies. Give us love, sweetest of all gifts, that knows no enemy. Give us in your hearts pure love, born of your love to us, that we may love others as you love us. இறைவா, நாங்கள் உம்மை அன்பு செய்கிறோம், மேலும் மேலும் அன்பு செய்ய விரும்புகிறோம். நாங்கள் எந்த அளவு அன்பு செய்ய விரும்புகிறோமோ அந்த அளவு அன்பு செய்ய வரமருளும். ஓ மிகவும் அன்பான நண்பரே, எங்களை நேசிப்பவரே, எங்களை காப்பாற்றியவரே, உம்மை நினைப்பதே மிகவும் இனிமையாயிருக்கிறது, மேலும் இனிமையை வளர்க்கிறது. கிறிஸ்துவோடு வந்து எங்கள் இதயங்களில் உறையச் செய்யும். எங்கள் உதடுகளை காத்துக்கொள்ளும். எங்களுடைய பாதச்சுவடுகளையும் எங்கள் செயல்கள் அனைத்தையும் காத்தருளும். நாங்கள் எங்கள் ஆன்மாவிற்கோ உடலுக்கோ அமைதியற்ற நிலையில் இருக்க அவசியமில்லை. ஏனெனில் எந்த ஒரு பகைமையை அறியாமல் கிடைத்த அனைத்து கொடைகள் இனிமையானது. இந்த இதயங்களில் உம் பரிசுத்த அன்பை தாரும். உம் அன்பிலே பிறக்கச் செய்யும். அப்படியே நாங்களும் உம்மை போல் அன்பு செய்ய அருள் தாரும். Most loving Father of Jesus Christ, from whom flows all love, let our hearts frozen in sin, cold to you, cold to others, be warmed by this divine love and fire. So help us and bless us in you, Son. இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, உம்மிடமிருந்து அனைத்து அன்பும் வழிந்தோடுகிறது. உம்முடைய தெய்வீக அன்பினால் பற்றி எரியச் செய்யும் உம் திருக்குமாரனில் எம்மை ஆசீர்வதியும். எவ்வாறு நீர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றீரோ அதே போன்று நாங்களும் நன்மைத்தனமாக வாழ இயங்க அருள் புரியும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென்.